வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இணைய நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட் 160cc மோட்டார் சைக்கிள் இன்னும் ஒரு இந்தியன் மார்க்கெட்டுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சேனலுக்கு இந்த கேரக்டரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோட்டோ ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இது வந்து நார்மல் 2V மாடல். இந்த ஒரு வெஹிக்கல் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள். ஆமாம், ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆன் ரோட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,34,000 முடிதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு இந்த அளவுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லையும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வருதே, குறைச்சி கொடுப்போன்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு மேஸ்குலர் டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 14.79 bhp and 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான பவரும் ஆஃபர் பண்ணக்கூடிய, டீசெண்டான மைலேஜும் ஆஃபர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். அதனால உங்களுக்கு இன்ஜினும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 139.5 kg, சி ரேட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப பிரேக்கிங் மாதிரி விஷயங்களும் ஓகே, அந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் தான் ஏற்று வந்திருக்காங்க. ரியலி இந்த ஒரு 16 செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரியலி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP160. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு வந்து அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓவரால் ஃபஸ்ட்டு வெஹிக்கிளோடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு கம்யூட்டர் தான். கம்யூட்டர்லேயே கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸும் அந்த ஒரு மேஸ்குலர் டைப்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆன் ரோட்டில் பார்க்குறதுக்கு வெஹிக்கிள் ரியலி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 162.71cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.27 bhp அண்ட் 14.58 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. really பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல டீசென்ட் ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்களப்ப இதை விட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் 138 kg, சி ரேட்டு 796 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,40,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,47,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N160. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுக்கலாம். இந்த ஒரு 160 செக்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. டிசைன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. அதுக்கடுத்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சிலேயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 164.82cc சிங்கிள் சிலிண்டர்
சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கிர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபியூர் ஐஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.68 பிஹெச்பி அண்ட் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ரேஞ்சிலே இருக்குது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு உங்களுக்கு 51.6 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கொடுக்கும், அட் த சேம் டைமில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. வித் டுவல் சேனல் ஏபிஎஸும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு கிடையாது. பிரேக்கிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு டோட்டல் வெயிட் 154 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 795 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் ஒன்று ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,43,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,58,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 160R. இது 4V. ஆமாம், முன்னே பார்த்தது வெறும் நார்மல் 2V மாடல். பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது 4V மாடல். சொல்லப்போனால் இதுதான் உண்மையான அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிளே. அது சும்மா இதோடைய ஒரு ட்ரைலர் மாதிரி அந்த ஒரு வெஹிக்கிள். இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நார்மல் 2Vயோட டிசைன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் மச் மோர் ப்ரீமியமாக காமிக்கிற மாதிரி அந்த ஒரு கோல்டு ஃபினிஷில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனு, யூனிக்கான அந்த ஒரு கலர் ஸ்கீம் ப்ளஸ் கிராஃபிக்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்னுமே இந்த ஒரு வெஹிக்கிளுடைய அந்த ப்ரெசன்ஸை ஒரு ப்ரீமியமான ஒரு ரேஞ்சில் வச்சுருக்கும். ஆன் ரோட்டில் பார்க்குறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து லெட்ஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16.6 பிஹெச்பி அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அளவுக்கு 115 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸில் இவரும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கம்பெனி தரப்புலேருந்து இவங்க கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா 0 to 60 அண்ட் 0 to 100 இந்த ஒரு 160cc ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் இவங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பீடுன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட பயங்கர சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஹேண்டலிங்கும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டலிங்னா அது நிச்சயம் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீமாக தான் நான் சொல்லுவேன். ஹேண்டலிங் அண்ட் அதுக்கடுத்து நம்மளுக்கு வெஹிக்கிளோட பிக்கப்பில் ரியலி நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பிரேக்கிங்லேயும் சும்மாலாம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் வருது. இந்த இடத்துலையும் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கின்றப்போ பிரேக்கிங்லையும் குறைன்றது கிடையாது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் 145 kg, சீட் 795 ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,61,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு பிரேக்கிங் சேஃப்டியோட ஒரு வெஹிக்கிள் கொஞ்சம் யூனிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் இப்போ எப்போதுமே நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 தான். அவங்க நிச்சயமாகவே இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுன்னு எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்லாம் அது நிச்சயம் டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 2025 அப்டேட்டட் டிசைனும் இருக்குது. அந்த ஒரு வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அதுவும் இப்போ உங்களுக்கு கரண்ட்லி அவைலபிள் தான். அதுவுமே இன்னும் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குன்னே சொல்லலாம். அதனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப்லையும் பார்த்தோன்னா வச்சுங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த அப்டேட் பண்ண அந்த ஒரு 2025 மாடலில் 5 inchesக்கான அந்த ஒரு TFT கிளஸ்டர் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட விதமான ஃபீச்சர்ஸை வாரி குவிச்சு சூப்பரான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபீச்சர்ஸ்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்லப்போனால் இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே இந்த லெவலுக்கான ஃபீச்சர்ஸ் வேறு எந்த வெஹிக்கிளுமே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ஜின் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இன்ஜின் தாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 159.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்குது, வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் இருக்குது. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பிஹெச்பி இருக்குது. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்கு வச்சுங்களேன் உங்களுக்கு 14.63 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும்
ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. உங்களுக்கு டாப் ஸ்பீடு உங்களுக்கு 114 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் போகுது வெஹிக்கிள் அதுக்கு மேலேயும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 45 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரைடிங் மோட்ஸும் இருக்குது. எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறப்ப ஒரு டீசெண்டான மைலேஜுன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். வண்டியோட பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், 12 சேனல் ஏபிஎஸும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இருக்குது. வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் ஒரு தலைக்கு 144 கேஜி, சீட் 800 mm கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் டாப் மாடல் மேபி பிட் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி டாப் மாடலில் உங்களுக்கு ஏற்பட்ட ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் நிறையவே கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. சி யூ லேட்டர்.